வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. 14.5 மில்லியன் ரிங்கிட் செலவில் கோபெங் தமிழ் பள்ளி எழுச்சி பெறவுள்ளது. பேரா கோபெங்கில் உள்ள தமிழ் பள்ளி கூடம் வெகு விரைவில் 14.5 மில்லியன் ரிங்கிட் செலவில் புதுப்பொலிவுடன் எழுச்சி காண உள்ளதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் லோகேஸ்வரி ஆறுமுகம் தெரிவித்தார். 80 ஆண்டுகள் பழமையான இப்பள்ளிக்கூடத்தின் முக்கிய வகுப்பறை மற்றும் நிர்வாக கட்டிடங்கள் கரையான் அரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 2024 ஆண்டு பள்ளியின் முக்கிய கட்டிடம் கடுமையாக சேதமடைந்த கட்டமைப்பு என வகைப்படுத்தப்பட்டு மிக ஆபத்தான கட்டிடங்கள் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. கரையான் சேதத்தை தீர்க்க மத்திய அரசு புதிய கட்டிடம் கட்ட 14.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. அதேவேளை கோபெங் இந்திய மகளிர் மேம்பாட்டு இயக்கம் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று இப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய தலைமை ஆசிரியர் லோகேஸ்வரி ஆறுமுகம், கோபெங் இந்திய மகளிர் மேம்பாட்டு இயக்கம் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நான் லோகேஸ்வரி ஆறுமுகம், கோபெங் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை. இன்று இப்பள்ளியில் புறப்பாட நடவடிக்கை, சீருடை மற்றும் டீ சட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சீருடை மற்றும் டீ சட்டை வழங்கியவர்கள் கோபெங் இந்திய மகளிர் இயக்கம். இவர்கள் இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு இவ்வகையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பள்ளியில் 119 மாணவர்கள் இருக்கிறார்கள். அதில் இன்று படிநிலை மாணவர்களான 53 மாணவர்கள் இந்த டீ சட்டையும் புறப்பாட நடவடிக்கை சீருடையும் பெற்றுக்கொண்டனர். இவ்வேளையில் நான் அனைவருக்கும் என்ன சொல்லவிருக்கிறேன் என்றால், கோபெங் தமிழ் பள்ளி இவ்வாண்டு கூடிய சீக்கிரத்தில் 3 மாடி கட்டிட அமைப்பு பெறவிருக்கிறது. அரசாங்கம் இதற்காக 14.5 மில்லியன் ஒதுக்கீடு கொண்டிருக்கின்றனர். இவ்வேளையில் நான் இந்த பள்ளிக்கு பல வகையில் சேவை செய்து கொண்டிருக்கும், உதவி செய்து கொண்டிருக்கும், நன்கொடைகள் செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலாய் மற்றும் ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்த கூடுதல் வகுப்புகள் வெளிப்புற ஆசிரியர்கள் நடத்தப்படுகின்றன. கோபெங் இந்திய மகளிர் மேம்பாட்டு இயக்கம் 15வது ஆண்டாக மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கி வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக இப்பள்ளிக்கு சீருடைகள் வழங்கி வருகிறோம். இவ்வாண்டும் பள்ளி தலைமை ஆசிரியரின் வேண்டுகோளின் பேரில் மாணவர்களுக்கு தேவையான சீருடைகளை வழங்கியுள்ளோம். இது எங்கள் இயக்கத்தின் தொடர்ச்சியான சமூக பணிகளில் ஒன்றாகும் என கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சீதா பழனியம்மாள் பெரியசாமி. நான் கோபெங் இந்திய மகளிர் மேம்பாட்டு இயக்கத்தின் தலைவர், முன்னாள் தலைவர், இந்நாள் ஆலோசகரும் கூட. இன்றைய நிகழ்வு நாங்கள் தமிழ் பள்ளிக்கு சீருடை, புறப்பாடு சீருடை வழங்கும் நிகழ்ச்சியில் எங்கள் இயக்கம் பிள்ளைங்களுக்கு சீருடை வழங்கணும். இது 15 வருஷமாக நாங்கள் இந்த பள்ளிக்கு செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த வருடமும் நாங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் திரும்ப இந்த இதையே சீருடை வழங்கியிருக்கோம். இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. காரணம், நாங்கள் கொடுக்குற சீருடையால் இங்குள்ள பெற்றோர்களுக்கு, பிள்ளைங்களுக்கு ஒரு உற்சாகம், பெற்றோர்களுக்கும் ஒரு நிதி சுமையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.